பார்வையடைய செய்தார். முடவர்கள் நடந்தார்கள், மரித்தவர்கள் உயிர்த்தார்கள். இன்றும் விதமான அற்புதங்கள் சபை நடுவே நடக்கவில்லையாம். கேன்சர்கள் சுகமாகவில்லையாம். நம்முடைய சபையை சுகப்படுத்தினாரே, கற்பங்களை திறந்தாரே, எத்தனை வியாதியஸ்தரை சுகப்படுத்தி இருக்கிறார்கள். மட்டும்தான் அற்புத அடையாளங்கள் என்று நாம் நினைத்து விடுவதனால் தான் அநேக நேரத்தில் சோர்ந்து போய்விடுகிறோம். சில வியாதிகளுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது சோர்ந்து போய்விடுகிறோம். ஜெபம் கேட்கப்படவில்லை. கடந்த வாரம் கர்த்ததாசன் செய்தார்கள், ஜெபித்தின் சமம் நல்லது செய்கிறார். ஆனால் எல்லாருமா? என் அவருடைய சொந்த மாமியார் பலவீனப்பட்ட பொழுது ஜெபித்தார்கள், அவருக்கு நித்திரை அடைந்தார்கள். கர்த்தருடைய சித்தம் என்ற ஒன்று நம்முடைய ஜீவித்தில் அதை நிறைவேற ஒப்புக் கொடுக்க ஜெபிப்பதுதான் ஒரு உண்மையான ஜெபம். அதுதான் ஒரு உண்மையான விசுவாசத்திற்கு அடையாளம். மாறாக சபையில் அற்புதம் நடக்கவில்லையா? நடந்து கொண்டுதான் இருக்கிறது. எத்தனை குடிகாரர்கள் மாற்றப்பட்டு நல்ல கிறிஸ்தவ குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது அற்புதம் அடையல்லவா? எத்தனை வச்சாரர்கள், விசிகள் மற்றும் துன்மார்க்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் கர்த்தருடைய வார்த்தையினாலே தொடப்பட்டவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். எத்தனை கொலைபாதர்கள், திருடர்கள் தேவனுடைய வசனத்தினால் தொட்டப்பட்டு தேவனுக்கு உண்மையாக ஜீவித்து கொண்டிருக்கிறார்கள். இது அற்புதம் அல்லையா? அடையாளங்கள் இல்லையா? அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆம், சபை நடுவே உலாவும் தேவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் இன்றும் செய்து கொண்டுதான் இருக்கிறார். ஆமென். தேவன் ஒரு தொட்டு மாற்றியிருப்பார் என்றால் we see before Christ, ஜீவியத்தில் கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு முன்பாக ருசித்த பாவங்கள் இப்பொழுது கசப்பாக உங்கள் ஜீவித்தில் காணப்பட வேண்டும். அதை நீங்கள் வெறுத்து தள்ள வேண்டும். அன்று வெறுத்த பரிசுத்த ஜீவித்தை இன்று வாஞ்சிக்கிறவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும். இதுதான் பிசி கூறிய ஒரே ஒரு குவாலிபிகேஷன். அன்று வெறுக்கப்பட்டவைகளை இன்று நேசிக்க வேண்டும், அன்று நேசித்தவர்களை இன்று வெறுக்க வேண்டும். இதுதான் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருப்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம். உதாரணம், பவுலாக மாறிய சவுல் தேவன் தொடு முன்பாக கிறிஸ்தவர்களை வெறுத்தான், துன்புறுத்தினான், கொலை செய்தான். ஆனால் கிறிஸ்துவுக்குள் வந்த பிற்பாடு சகோதரனே சகோதரிகளே என்று அழைத்தான். முன்பாக தேவனை துன்பப்படுத்தினான். முள்ளில் கடினமா என்று சொல்லத்தக்கதாக கிறிஸ்துவுக்கு சோத்தை கொண்டு வந்தான். ஆனால் தன்னுடைய ஜீவனையே கிறிஸ்துவுக்காக இழந்தான். இதுதான் ஒரு உண்மையாக மாற்றப்பட்டதின் அடையாளம். இதுதான் புதிதாக்கப்பட்ட ஜீவியத்தின் ஒரு மாட்சிமை. சங்கீதக்காரனாக தாவீது சொல்வது போல், ஒரு காலத்துல நாமும் படுகுழிக்குள்ளாக பயங்கரமான குழிகளும் சேற்றிலும் கிடந்தோம். ஆனால் தேவன் கிருபையாக மனதுருகி நம்மை தூக்கி எடுத்தாரே. வாசிங்கள் சங்கீதம் 42:3. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். மட்டுமல்ல, வாசியங்கள் வெளிப்படுத்தல் 1:6. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும். ஸ்தோத்திரம். உளையான குழியில் இருந்தோம், சேற்றில் இருந்தோம், தூக்கி எடுத்தார். கால்களை கண்மணி மேல் நிறுத்தினார். கர்த்தரை பாடும் பாட்டை வாயில் கொடுத்தார். ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்றிவிட்டார். ஹல்லேலூயா. ஆம், இதுதான் தேவன் செய்யும் அற்புதம். யாருக்கு இந்த வாக்கியம்? நமக்கு மட்டுமல்ல. யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமாக இருக்கிறவர்கள், அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி ராஜாக்களாக ஆசாரியர்களாக தேவன் மாற்றிவிட்டார். ஆம், நான் மறுபடி பிறந்திருக்கோம் என்று ஒரு கூறுவர் என்றால் தேவனால் தொடப்பட்டு புது சிருஷ்டியாக மாற்றப்பட்டு புதிய மேனேஜ்மெண்டின் கீழாக தன்னுடைய ஜீவத்தை ஒப்புக் கொடுத்திருக்க வேண்டும். 2, கிருபையில் வளர்வதனால் ஏற்படும் மாற்றம். தேவ கிருபையினால் வளர்வதனால் வரும் மாற்றம். 2 பேதுரு 3:18 முன்பகுதி. ஏனெனில் கிறிஸ்துவும்
நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய கிறிஸ்துவின் கிருபையினாலும் அறிவினாலும் வளருங்கள் என்று நாம் பார்க்கிறோம். தேவன் முதலில் விரும்புவது காணாமல் போயுள்ளவர்கள் ரட்சிப்பின் சத்தியத்தை பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் மந்தைக்குள் வர வேண்டும் என்று. இரண்டாவது, தேவன் கிறிஸ்து விரும்புவது ரட்சிக்கப்பட்ட தன்னுடைய பிள்ளைகள் கிருபையிலே வளர வேண்டும் என்பதை. நம் அனைவரும் கிறிஸ்துவை போல் பூர்ணமாக வளர்வதையே தேவன் நம்மிலே எதிர்பார்க்கிறார். எபேசியர் 4:11. மேலும் நாம் அனைவரும் தெய்வகுமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூர்ண புருஷாகும் வரைக்கும் என்று காண்கிறோம். ஆம், தேவன் அதைத்தான், பூர்ண புருஷரை போல் அவரை போல் மாறுவதைத்தான் தேவன் விரும்புகிறார். சபையிலே 3 வித கூற்றத்தார் உண்டு. ரட்சிக்கப்பட்ட பின் வளராது நின்று விட்டவர்கள். ரட்சிப்பின் அனுபவத்தில் அவர் தேவனுடைய பிள்ளைகள் தான், ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், ஆனால் வளராது நின்று விட்டவர்கள். இரண்டாவது, ரட்சிக்கப்பட்ட பின் கிருபையில் வளராது அறிவில் வளர்ந்தவர்கள். மூன்றாவது கூட்டத்தார் ரட்சிக்கப்பட்ட பின் கிருபையிலே தெய்வகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மகிமையின் மேல் மகிமையில், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்தில், கிருபையின் மேல் கிருபையில் நாள் ஒன்றுக்காக வளரும் கூட்டத்தார். இந்த கூட்டத்தில் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? வளரும் கூட்டத்திலா, நின்று போன கூட்டத்திலா? அறிவில் வளர்கிறோமா அல்லது கிருபையிலே வளர்கிறோமா? அறிவில் வளர்ந்தால் 1 கொரிந்தியர் 8:12 அறிவு இருமாப்பை உண்டாக்கிவிடும் என்று காண்கிறோம். இன்று கிறிஸ்தவ சபையில இருக்கும் பிரச்சனைகளே இதுதான். அநேக விசுவாசிகள் அறிவில் வளராது, தேவனுடைய அன்பிலும் தேவனுடைய